Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அளவிற்கு ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் இந்த சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். தற்பொழுது இந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து இந்த சுற்றறிக்கை சொல்வது என்ன? மாணவர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? விரிவான தகவல்கள். வணக்கம் பார்த்திபன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த சம்பவம் எதிரொலியாக பல்வேறு நடவடிக்கைகளை அண்ணா பல்கலைக்கழகம் எடுத்து வருகிறது. ஒரு பக்கம் ஏற்கனவே நடந்த அந்த சம்பவம் குறித்த விசாரணை துரித கருதியில் நடந்து வரக்கூடிய ஒரு நிலையில் மேற்கொண்டு இது போன்று எந்த ஒரு சம்பவமும் நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் அண்ணா பல்கலைக்கழகம் ஈடுபட்டிருக்கிறது. தற்போது பல்கலைக்கழக பதிவாளர் திரு பிரகாஷ் சென்னையில் பல்கலைக்கழகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய 4 வளாக கல்லூரிகள், அதாவது கிண்டி பொறியியல் கல்லூரி, குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய MIT கல்லூரி உள்ளிட்ட 4 கல்லூரிகளில் எத்தகைய நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 4 கல்லூரிகளின் முதல்வர்களுக்கும் அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக போஷ் என்று சொல்லக்கூடிய செக்ஸுவல் பிரிவென்ஷன் ஆக்ட், அந்த தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பதற்காக தனி ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவு முறையாக இயங்க வேண்டும். மாணவர்களிடமிருந்து ஏதாவது புகார்கள் வந்தால் உடனுக்குடன் அதன் மீது உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் அனைத்தையும் 100 விழுக்காடு அளவிற்கு முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், அதே போன்று மாணவர்களுக்கான விதிமுறைகளையும் அவர்கள் முறையாக கடைபிடிக்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கல்லூரி முதல்வர்களுக்கு இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே ஒட்டுமொத்தமாக 4 கல்லூரி வளாகங்களுக்குள் எந்தவித பிரச்சனைகளும் நடைபெறாமல் இருப்பதை கல்லூரி முதல்வர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். பார்த்திபன், நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Taste the Daily.